வணக்கம் வணக்கம். வணக்கங்க வணக்கங்க. நான் மாப்பிள்ள அல்ல என்ன ஆக போகுது? சசுக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இப்ப அது பத்தி ஞாபகப்படுத்துறா? இல்ல ரொம்ப நாளா அது பின்னாலே தெரிஞ்சு நிந்திய, அதனாலதான் கேட்டேன். டேய் அங்க பாடுறா, எங்க மாமனார்ரா அது. ஓ இவரு தானா அது? வணக்கம் தம்பி, மொழி வச்சு சாப்பிட்டு தான் போனோம். கண்டிப்பா சாப்பிட்டு போறேன். இந்தா இதை புடி. எங்க பொண்ணு ஆளை காணோம்? ரெடி இருக்குது, வந்துருங்க. வந்துடுறேன்ற வந்தவங்கள போறேன்றாங்க. எப்பதான் வரும் பொண்ணு? சமைச்சு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, ஏன் கோச்சிக்கிறீங்க? இப்ப உடுமா இல்லடா, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற? கடுகன்னு கூட்டணும் தலை பொண்ணு. அங்கிள் உடுங்க வந்துரும். நேத்த வந்துருமா, நீங்க சொல்றீங்க தான் கொம்முனுக்குறேன். மாப்பிள்ள சார் கொஞ்சம் ஒட்டி இல்லைங்க சார், நீங்க கொஞ்சம் பக்கத்துல இல்லைங்க. மச்சான் நைட்டு கொண்டாடம் தான். நாங்க நம்ம குடும்பம் ஆனம் போச்சுங்க. என்னம்மா என்ன ஆச்சு? காதை கொடுங்க சொல்றேன். ஏன் காதை குத்துட்டு நான் என்ன பண்றது? கபாலத்துக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னு பார்த்தேன், கபாலத்துக்குள்ள கூடவே ஒண்ணு இல்ல. ஒரு புருஷன் இன்னாடி பேசுறேன்னு ஒரு சீக்கிரம் மேடியா காதை காமியா. இந்தம்மா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேன் தம்பி, எல்லாம் போச்சு. போச்சுன்னா என்னமா போச்சா? இதெல்லாம் தெளிவா சொன்னா தானே. நான் என்ன சொல்லுவேன், என் குடும்பம் மானமே போச்சு. மானம் போச்சுன்னு சொல்லுங்க அடிக்குதா, ஒழுங்கா சொல்லி தொலைக்க மாட்டேதா? ஏய் என்ன நடந்து ஒழுங்கா சொல்லு. உன் பொண்ணு அவன் கூடவே ஓடிட்டாயா? ஐயோ டேய் மாப்பிள்ள டேய் என்னடா ஆச்சு? டேய் மாப்பிள்ள. ஐயோ என் புள்ளைய கொன்னுட்டாங்க. யோ உயிருக்கு இது அதுக்குள்ள செத்து போயிட்டான்றா. டேய் மாப்பிள்ள எல்றா. பாலூட்டு வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி எவங்குட்டி ஓடி போச்சு. முனியம்மா ஏ முனியம்மா. யோ எல்லாத்துக்கு காரணம் நீதாயா. பொண்ணை வளர்த்துக்கிறானா, பொண்ணு ஓடி போற பொண்ணு. சம்பந்தி இப்படி பண்ணுவா தெரியல சம்பந்தி. சம்பந்தம் சொல்லாத, சவுக்கம்பேத்த அடிப்பேன். மாப்பிள்ள கவலைப்படாதடா, ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சுன்னு நினைச்சுக்கோ. எனக்கு கிடைச்சத ஒரு பொண்ணு, அதுவும் போச்சாடா. ஏய் இப்ப காலை பத்தி என்ன பிரயோஜனம்? கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொன்னேன். அங்கிள் அவனே கஷ்டத்துல இருக்கான், நீங்க எதுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படியே ஒரு ஆக்ஷனோட அழுவுங்க. கேமரால இப்பதான் சூப்பரா ஓடுது. பண்ற மச்சான். யோ கேமராமேன் ஒழுங்கா அடியா, அவனே வருத்தத்துல இருக்கான். என்ன வேணா அடு, இப்ப எடு இது போல ஏம்பா நீங்க எவ்வளவு போய் பிச்சை நடந்துக்குது, போட்டா போட்டோ எடுத்துப்பா. மாப்பிள்ள நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? என் குடும்பம் போச்சு. நான் எவ்வளவு செலவு பண்ணா அதோட டபுள் மடங்கு எடுத்து வச்சுட்டு போ. ஐயோ எங்கிட்ட பொடி வாங்க கூட காசு இல்லையே. என்னடா மாப்பிள்ள இந்த ஆளு பொடி வாங்குறது கூட காசு இல்லைன்றான். ஏங்க நந்து போச்சு, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. முகூர்த்த முடித்துக்குள்ள கல்யாணம் பண்ணி ஆகணுங்க. கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு எங்க ஆகுது? அதான் ஓடி போச்சே. அது ஒண்ணா ஓட்டம் தூக்குது. என் பொண்ணு கட்டிங்க. எங்க போற? வாடா, அந்த சைஸுக்கு அதுக்காக சோறு வச்சு கொடுத்தா பொண்ணுப்பா. பொண்ணாடா அது? 2 லிட்டர் தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒழுங்கா என் பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க. பொண்ணாடா அது? அது பாரு நின்னத்துல 2 அடி பள்ளமாயிட்டு. நம்ம ஊரு பய ஊடியா தாங்காது. சம்பந்தி உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வந்திருக்கிறேன், இப்படி பேசினா எப்படி? குடும்ப கௌரவம் போனா போட்டான். உன் பொண்ண கல்யாணம் பண்ணா குடும்ப கௌரவமா இருக்காது, ஊடா இருக்காது. என்னம்மா இவ்வளவு பேசிய மசிய மாட்டான் அந்த ஆளு? எனக்கு கல்யாணம் வேணும். அத பாரு கோரியா தாலியா. எப்பா எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பா. நடா பேசுற? அத கல்யாணம் பண்ணி வந்த ஊரை இச்சு போட்டு சொல்றியா? அங்கிள் அவன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணுங்க. சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது இல்ல. இது சிறுசு ஓகே, அது அவ்வளவு பெருசு ஆகுதா? இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணு எல்லா வேலையும் பாத்துக்குவா. நீங்க கல்யாணம் பண்ணீங்க. எப்பா எனக்கு அந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்துருவேன். செத்து போடா. அங்கிள் என்னப்பா பண்ணிட்டியா? குடும்பம் போதுன்னு பார்த்தா தட்டல இப்ப பண்ணியா? அங்கிள் கனிமா நீ போகும்போது என்ன கூட்டின்னு போகாத விட்ட. இது பண்றதுல தொல்லை தாங்க முடியல. கண்ணிமா யாரா? எங்க அப்பாவோட சின்ன வீடு. மானகட்டு குடும்பம் அவன் குடும்பம். தம்பி நீ சொல்ற மனுஷன் கல்லாக்கின்னு ஓகே சொல்றேன்ப்பா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். அவள்தாம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நீ தான் இந்த வீட்டு மருமக. சம்மதியே ஓகே சொல்லிட்டாரு. அப்ப என் ஓடி போன பொண்ணு? ஓடி போன பொண்ணு என் கூட ஓடி போயிருக்கான். போயா என் பொண்ணுக்கு வாய்க்க கட்டுச்சு. என்ன முனியம்மா நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. என்ன பண்றதையா? இங்க பாருங்க, இப்படியே வசனப்பட்டு இருக்காதீங்க. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி தம்பி.
வாங்க வாங்க பொண்ணை மேல கூட்டினு வாங்க. வாமா பீசங்கால எடுத்து வச்சு வாமா. எப்பா சோத்துக்கால எடுத்து வச்சா உள்ள இறங்கிடமா வாமா. உன் பேர் என்ன? பாக்கியவதி. ஐயோ அந்த மாலையை ஏத்துக்கூடி அவன் பொண்ணுகிட்ட. இந்தாமா. அப்படியே ஏன்னா தும்பி கையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்குதா? எனக்கும் அதுதான் தம்பி தோணுச்சியா. தம்பி என் எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆளை விட்டுருப்பா. ஆஹா இவன் போற கஷ்டத்துல என் தலைமையில கோத்து விட்டு போறான் போலிக்குதுடா. புடிச்சிட்டேன் பொண்ணை கடத்தணும் புடிச்சிட்டேன். சார் போலீஸ் சார், இந்த ஓடி போன நேரத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அடி பால் குடும்பம் மானத்தை வாங்கிட்டடி. எட்டி ஓடி பண்ணி ஏமா நான் பள்ளியம்மா என்ன பண்ணல, நீ தான் அவங்க கூட ஓடிட்டிய. சார் ஓடுனது ஓடி போச்சு. ஐயா சார் புடிச்சுன்னு வந்தீங்க இங்க. சார் நீங்க பேசுறீங்களா நான் பேசட்டுமா? பேசு நீயே பேசு. சொல்லுங்க சார், ஏன் புடிச்சுன்னு வந்தீங்க? இங்க பாருங்க, இந்த பொண்ணு ஓடி போல, இந்த பொண்ணை கட்டி போட்டுதான் இவன். இது ஒரு மூஞ்சி, இதனத்துக்கு இவன் கட்டி போட்டான்? சொல்றா நீ கேக்குறாங்களா? என்னைய கேட்ட நீ? இல்ல சார் இவங்கிட்ட சொன்னேன் சார். அதெல்லாம் விடுங்க, நடந்து போச்சு. கடகான்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயினாக்கலாம். சார் நீங்க பேசட்டுமா நான் பேசட்டுமா? நீ ஏன் பேசணும்? சார் யாராவது ஒருத்தர் பேசுங்க, அப்பதானே எங்களுக்கு உண்மை தெரியும். உண்மைலாம் தெரியவானாப்பா, கல்யாணத்தை கடகான்னு முடியுப்பா. இருந்தாலும் எதுக்கு அவ்வளவு அவசரப்படுறான்? நானே சொல்றேன், இவன் இந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சுக்கிறான். நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். என்ன யாருக்கிட்ட பேசினுக்கிறாரு அவரு? நான் பேய் இருக்குமா? டேய் எல்லா உண்மையை தெரிஞ்சு போச்சு, நீ ஏன் உங்ககிட்ட உண்மை சொல்று? சார் என்ன சார் பண்றீங்க? கான்ஸ்டபிள் அக்யூஸ்ட் கிட்ட பேசினிக்கிறியா? கான்ஸ்டபிள் இங்க இருக்கிறான், அக்யூஸ்ட் இங்க இருக்கிறான். நீங்க இப்படி வாங்க. டேய் கண்ணாடி எங்க? கண்ணாடி உங்க கையில் தான் சார் வச்சுருக்கீங்க. மாட்டுங்க சார். ஓ கண்ணாடி போடாதான் சாருக்கு கண்ணா? தோர்பா, இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அப்பா. புரியுற மாதிரியே சொல்ல மாட்டீங்களா சார்? ஏய் யாரா உங்க அப்பா? பிரதர் உண்மையா சொல்லிடுறேன் பிரதர். தொகுறாரு இதால் தான் எங்க அப்பா, தொகுத இதான் எங்க அக்கா. என்னையா சொல்ற? ஆமா, இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தி எங்க அக்காவை இவரு கல்யாணம் பண்ணதுக்காக பிளான் போட்டோம். அப்போ இந்த பொண்ணை கடத்துனதெல்லாம் நீங்க தானா? ஆமா, எங்க அப்பா போட்ட பிளான் தான். விடுங்க, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. நான் ஒரு பொய் தானே சொன்னேன். நவல் இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா நீ வாமா மேல. அப்ப என் பொண்ணு வாய்க்க ஏய் ஆடாதா. ஏமா நீ ஆடாதம்மா. என்ன பண்றதுமா, எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சாமா. யோ உன் பொண்ணு கூட்டினோயா? போலீஸ் சார் இவங்க 8 பேர் ஜெயில அடிங்க. டேய் என்னடா வாடா. சார் விட்டுருங்க சார். சார் வாடா. சார் விடுங்க சார் விடுங்க சார். ஏய் கம்னரு, அது ஏன் பாக்குற? இதான் வந்துச்சு. விட்டுருங்க சார். என் பொண்ணு வாய்க்க நாசம் பண்ணிட்டீங்களாடா. இன்னைக்கு நாள் உன் டேட்ல குர்சி வச்சுக்கங்கடா. வாடா. அப்படியே ஜோடி பொறுத்த அவ்வளவு அருமையா இருக்கு. Thanks, சரி நண்பா. மாலையை மாத்திங்க. என் கணம் முச்சுதா மாய கைத்துல போட்டுனா கீழே போகுது. மூஞ்ச பாரு அதுக்கு. மாமா நான் இப்பயே திட்டுறேன். டேய் பொருளே கன்றாவே இருக்குதாடா. இருடி நான் தேன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்பா விக்கு கைடிச்சுப்பா. டேய் மாப்ள, இது பொம்பளை இல்லடா ஆம்பளை. பரவாயில்ல, இந்த விக்கு வச்ச பொம்பளை தானே. அட தந்திர புச்சு உன்னை. டேய் ஃப்ராடுங்களா, நாடா இது ஃப்ராடு வேலை. ஒரு பை சொல்லி தான் கல்யாணம் பண்றேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னா ஃபேனஸ் ஃப்ராடாடா மவனே. ஐயோ அப்பா. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போன